வரவேற்று இங்கே தந்து பிரதம அதிதிகள், கௌரவ அதிதிகள், சிறப்பு அதிதிகள் அனைவரும் நன்றிகள் மற்ற இயேசுவை ஏற்றி வைப்பதற்காக நாம் இவ்வளவு தூரம் நம்முடைய அன்புக்குள் கட்டுப்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் அந்த குழந்தைகள் வளர்ச்சியை அடைவார்கள். 19 வயதிலேதான் ஒரு இளைஞனோ அல்லது யுவதியோ கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டு கழகத்துக்கு 19 கோபம் ஜாஸ்தியாகும், விடாப்பிடி தன்மைகள் வரும், பதவி மோகங்கள் வரும், இஷ்டத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் வரும், நாம் தான் பெரியவன் என்ற எண்ணங்கள் வரும். இவைகளெல்லாம் ஒரு எதிர்கால சமுதாயம் இந்த அதே நேரத்திலே எங்களுடைய கிராமிய விளையாட்டுகளையும் அந்த விளையாட்டுகளை பற்றி எழுதுகின்ற பொழுது கிராமிய விளையாட்டுகளை பற்றியும் அந்த நூலிலே நீங்கள் குறிப்பிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நூலை 20 ஆண்டு மலர வைக்க வேண்டும் என்று என்னுடைய மத்திய விளையாட்டுக் கழக என்னுடைய குழந்தைகளாகிய உங்கள் அனைவரிடத்திலும் மன்றாட்டமாக வேண்டுகிறேன். பெரிய கல்லால் ஒரு சாதனை பிறந்த நாளை மகிழ்வோடு கொண்டாடி இந்த தன்னுடைய பிறந்த நாளின் இந்த நாளை நினைந்து நன்றி செலுத்தவும், இந்த வேளையிலே இதை மகிழ்ச்சியோடு கொண்டாடவும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அளித்திட்ட இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். உண்மையாகவே ஐயா பேசினது போல 13 வயதிலிருந்து 19 வயது வரைக்கும் டீனேஜ் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வானது பெரிய கல்லாறு மங்கை முழுவதுமாக பிரசிப்பேன் என்றும் இத்தால் கழகத்தின் உறுப்பினர் என்ற பெருமையோடு உறுதிமொழி அளிக்கின்றேன். பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழக உறுப்பினராகிய நான் கழகத்தின் யாப்பு விதிகளை கடைபிடித்து நடப்பேன் என்றும் தமிழ் பாரம்பரிய கலாச்சார விழுமியங்கள் இடம்பெற இருக்கின்ற நிகழ்வானது எமது கழகத்தினுடைய உறுதிமொழி அங்கே இடம்பெற காத்திருக்கிறது. எனவே கழக வீரர்கள் அனைவரும் தங்களுடைய ஒரு கரங்களை நீட்டி இந்த உறுதிமொழியினை மேற்கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழக உறுப்பினராகிய நான் கழகத்தின் யாப்பு விதிகளை கடைபிடித்து நடப்பேன் என்றும் தமிழ் பாரம்பரிய கலாச்சார வழி மத்திய விளையாட்டுக் கழகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து சிறந்த முறையிலே நடனத்தினை பயிற்றுவித்து எமது இந்த நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக வருடா வருடம் இந்த நடனத்தினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கலைசாலை நாட்டியாலய மாணவர்கள் என்பதை நாங்கள் இந்த சமயத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஐயா அவர்களுக்கும் சிவசுப்பிரமணிய வடபத்திரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய தலைவர் முன்னாள் அதிபரும் கூட பேரும்பம் சார் அவர்களுக்கும் அதேபோன்று முன்னாள் வண்ணக்கர்கள் நிர்வாக சபை உறுப்பினர்கள் எமது கழகத்தின் ஆதரவாளர்கள் எமது கிராமத்தினுடைய பாடசாலையினுடைய அதிபர்கள் அவர்கள் அதேபோன்று இங்கு வருகை தந்த எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த எங்களுடைய கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அதேபோன்று என்னோடு தோளோடு தோள் நின்று இந்த கழகத்தையும் இந்த கிராமத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற எனது சக வீரர்கள் கழக கொள்கின்றோம். வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கௌரவ விசேட அதிதிகள் அனைவரையும் விழித்தவனாகவும் கல்வி பணியாற்றி அர்ப்பணிப்பான சேவைகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் அதிபர்களையும் விழித்தவனாக மற்றும் கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் உள்ளூர் மற்றும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற விளையாட்டுக் கழகத்தினுடைய ஒவ்வொரு சாதனை படைத்த உறுப்பினர்களையும் விழித்தவனாக அன்பு பெற்றோர்கள்
பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தினுடைய 19வது ஆண்டு சம்பவங்கள் எனக்கும் இருக்கின்றனதான். ஆனாலும் எங்களது சமூகத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தருணம் தேவைப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். இந்த சமூகத்திலே பொதுவாக இந்த மேடையிலே நான் பார்க்கின்ற பொழுது ஆற்ற வேண்டிய பல பணிகளை மத்திய விளையாட்டுக் கழகம், கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகம் ஆற்றிக் கொண்டிருப்பதை எந்த விதத்திலும் நாங்கள் மறுப்பதற்கில்லை. உண்மையிலே இந்த சபையின் முன்னாலே அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். பொதுவாக விளையாட்டுகள் என்பது எங்களுக்கு தெரியும், ஒருவருடைய ஆளுமை வளர்ச்சியிலே பெருமளவிலே பங்காற்றுகிறது. ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் சொல்லுவார்கள் வகுப்பறை, பாடசாலைகளின் வகுப்பறைகளிலே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வகுப்பறைகளிலே போதிக்கப்படுகின்ற போதனைகளுக்கு உயிரோட்டம் கொடுப்பது விளையாட்டு மைதானம் என்பதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே ஆன்மா செழுமை அடைகிறது. ஏன் அதே போல் சுவாமி விவேகானந்தர் அழகாக சொல்கிறார், நீ பகவத்கீதை படிக்கின்றாயோ இல்லையோ, நீ ஃபுட்பால் விளையாடு, சொர்க்கத்துக்கு நெருங்கி விடுவாய் என்றார். அதனுடைய அர்த்தம் என்னவெனில், எங்களுடைய உடலில் ஆரோக்கியத்தில் தான் அறிவும் அமைதியும் தங்கி இருக்கின்றன. ஒரு சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்காக விளையாட்டுக் கழகங்களை வலுப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை எங்களிடம் இருக்கிறது. அது ஒவ்வொரு பெயர்களிலே அமைந்து தங்களுடைய பணிகளை நாங்கள் இந்த வீடியோ அண்ட் ஆடியோ பதிவினூடாக பார்வையிட்டோம். ஒரு பணிப்பாளராக, ஒரு வலயக்கல்வி பணிப்பாளராக எனக்கு நினைவிருக்கிறது, கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே வன்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியினை, அதாவது வன்பந்து கிரிக்கெட் போட்டிக்காக மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற கல்வி வலயங்கள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. விளங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எங்களுக்குள் ஏராளம் பிளவுகள் இருக்கலாம், விரிசல்கள் இருக்கலாம். ஆனால் சமுதாய முன்னேற்றம் கருதி நாங்கள் ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பணியை கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகம் தொடர்ந்தும் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு அசைக்க முடியாமல் என்னிடம் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று வெவ்வேறு விளையாட்டுக் கழகங்கள் இந்த கிராமத்திலே, இந்த சமூகத்திலே காணப்படுகின்றன. நீங்கள் ஆற்றுகின்ற பணிகளை நான் மறவேன். உங்கள் ஒவ்வொருவருடைய பணியும் வரவேற்கத்தக்கன. எதிர்காலத்திலும் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக ஒற்றுமையுடன் வளர்க்க வேண்டும் என இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக விளையாட்டுக் கழகங்கள் பாடசாலைகளையும் கடந்து ஆற்றுகின்ற பணியை நான் நினைவு கூறுகிறேன். பாடசாலைகளிலே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட நேர வரையறைக்குள்ளே வரையறை செய்யப்பட்ட கலைப்பாட விதானத்துக்குள்ளே எங்களுடைய பயிற்சிகளையும் திறன்களையும் மாணவர்களுக்கு நாங்கள் வளர்க்கின்றோம். கற்பித்தலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வாவிமகள் துள்ளி விளையாடும் வங்காள விரிகுடாவின் வான்பரப்பில் கடைந்தெடுத்தோடையும் அரவம் மகளம் நாடி கேணியால் பறிக்கும் மாறும் காதல் பண்ணும் மகரந்த சேர்வில் துணைந்து தீவன காவியமாக்கி கல்லாற்றை பறை சாற்றும் பனிமூடும் ஓடையில் சதீஷ் குமார் அபிகேஷ், வழங்க வைக்கப்பட்ட மாணவர்கள் கடந்த 2024 ஆண்டு மேசன் பெண்கள் பாடசாலையிலே தரம் 5 புலமை பெற்ற சிந்தனைந்த மாணவர்களை நாங்கள் கௌரவிக்கின்றோம். பரிசினை வழங்கி வைத்த அதிகாரிகளுக்கும் கழகத்தினுடைய சிரேஷ்ட வீரர்களுக்கும் நாங்கள் இந்த சமயத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம். யோசிதம் தன்னால் சாதனை ஆக்கி அமர்ந்திருக்கும் சாதனையாளர்களை நாங்கள் இந்த சமயத்திலே கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமயத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற கௌரவிப்பானது கடந்த 2024 ஆண்டு தரம் 5 புலமை பெற்று சித்திருந்த மாணவர்களை நாங்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் கலாபூஷணம்
கந்தப்பன் ரவீந்திரன் ஐயா அவர்களை நாங்கள் வருக வகையிலே இடம்பெற இருக்கும் நிகழ்வானது நடனம் அதனை வழங்க Halogen. செல்வராசா தேவதர்ஷனா உதயராசா அஜிதா ஜீவராஜன் வரதராஜன் திருப்பிரசிஞ்சா शोभिना उदय सूर्य कृष्णिका शेषकिरण जयंतन माधुरा மாணவர்களை விரைவாக வந்து அந்த நினைவு சின்னத்தினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அன்பாக உங்களை கலைத்து நிற்கின்றோம். அப்பொழுது நாங்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தடைகள் பல தாண்டி உயர்தரம் பெற்ற உருவகமாக உருவெடுத்து 13 வருட கல்விக்கு 18 கொடுத்து பெருமைக்காய் தேடிப் பெறாமல் பெற்றதை கொண்டு பெருமை தேடிக்கொள்ள பல்கலைகளையும் பயனாக பெற்று போற்றும் பட்டதாரி எனும் பெயர் பெற்று இலங்கை தீவின் சிறந்த பல்கலைக்கழகங்களின் உயரிய பீடங்களை அலங்கரிப்பதற்காக ஈண்டெடுத்த சாதனை வீரர்களை கௌரவ அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வரிசையிலே அடுத்த நிகழ்வாக இடம்பெற காத்திருப்பது நடனம். இதனை வழங்கி வைப்பதற்காக ஸ்ரீராம் நாட்டியாலயம். இந்த சமயத்திலே உங்கள் அனைவருடைய பாராட்டுகளை தெரிவிக்குமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். உங்கள் கரகோஷங்களும் அவர்களுக்கு ஓர் ஏழி படிகளாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சிறந்த முறையிலே கலாபூஷணம் விருது பெற்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் கந்தப்பன் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த சமயத்திலே நினைவு சின்னம் இங்கே வழங்கி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நினைவு சின்னத்தினை பெற்றுச் சென்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர் கந்தப்பன் ரவீந்திரன் ஐயா அவர்களை சிறு உரையாற்றுமாறு நாங்கள் அன்பாக மேடை கலைத்து நிற்கின்றோம். இந்த கௌரவத்தை வழங்கியமைக்காக எனது மனமார்ந்த நன்றியை எனது அபிமானத்துக்குரிய இந்த கல்லாறு பொது விளையாட்டு கழகத்திற்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த பாராட்டை வழங்குவதற்காக இங்கு வருகை தந்து மேடையில் என்னை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த பரிசை வழங்கிய அதிதிகள் அனைவருக்கும் எனது விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திரு சாமசிவம் ஐயா அவர்கள் என்னை இந்த இலக்கிய துறையில் தட்டி வளர்த்த ஒரு பெருமான். அவர் ஏற்கனவே எனக்கு இந்திய இளைஞர் மன்ற வெள்ளி விழாவில் சிறுகதை குருமணி என்ற ஒரு பட்டத்தையும் வழங்கி என்னை கௌரவித்த ஒரு மகான் என்று சொல்லுவேன். என் மனதில் அவருக்கு என்றும் இடமுண்டு. அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நான் தொடர்ந்து அலைந்து கொண்டு இருப்பதும் அவருக்கு தெரியும். அந்த வகையில் இந்த கௌரவத்தை வழங்கிய உங்கள் அனைவரும் எனது மனமார்ந்த நன்றியை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லாறு கலைக்கு பெயர் போன ஒரு இடம். அந்த இடம் இப்போது எங்களுடைய இந்த
விளையாட்டுக் கழகத்தால் செவ்வனியை கட்டி எழுப்புவது கண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். முன்பு இந்த நாட்டிய நிகழ்வுக்கு கூட ஓரிரு நடனங்கள் தான் இடம்பெறும். இன்று இதே மேடையில் அந்த நடன குழுக்கள் சார்பாக பல நடன குழுக்கள் இயங்குவது எமது கலைக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பாகும். அந்த கலை பிரிவுகளில் இருந்தும் இந்த கலாபூஷணம் விருது கிடைப்பதற்குரிய தகுதி பெற்றவர்கள் இன்று சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எமது கலை கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நிச்சயம் எனது கலாபூஷண அதே விருதை அவர்களில் ஒருவராவது துரிதமாக தட்டிக்கொள்வார்கள் என்பது எனது அபிப்பிராயம். அத்தோடு இந்த நடன குழுக்கள் அந்த விருதை பெறுவதற்காக எமது அந்த நடன கல்லூரிகளில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களின் பெற்றோர் அவர்களுக்கு மிகவும் ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுடைய அந்த அரங்கேற்ற நிகழ்வை இந்த மண்ணில் நிகழ்த்தினால் அது அவர்களுடைய அந்த கலாபூஷண விருது பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இலவாக பெற்றுக் கொடுக்கும். எனவே அது இந்த மண்ணின் பெற்றோருக்கு அபிமானம் இருக்கின்றபடியால்தான் இந்த நடன நிகழ்வுகளில் எடுக்கப்படுற தீர்மானங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உருவாக்கப்பட வேண்டும், அடித்து நொறுக்க வேண்டும். இருவரும் காலங்களில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாங்க நாட்டுக்காக போராடினவர்கள். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எங்களது இந்த முறை நான் கொண்டு வந்த சில திட்டங்கள் நான் உங்களுக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமையில அனைத்து ஏழிலிருந்து ஓஎல் மாணவர்கள் கீழே அனைவருக்கும் சரியாக இந்த தனியார் கல்வி நிலையத்தை பூண்டாங்க. உங்களுக்கு தெரியாது, 3 மாதம் தான் பூட்டினோம். இலங்கையிலே தேசிய ரீதியில மண்முறை நடிப்பல்ல 26 மாணவர்கள் தேசிய ரீதியில எங்களுடைய மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். அறநெறி பாடசாலை இலங்கையிலே 26 மாணவர்கள் மண்முறை நடிப்பல்ல களுவாஞ்சுடி என்ற இடத்தில் இருந்தால் எங்களுடைய நான் பிறந்த மண், என்னுடைய தன் தாய் பிறந்த மண், என்னுடைய தகப்பனார் பெரிய எல்லாரும் என்று சொல்றேன். அந்த 26 மாணவர்கள் அடுத்த முறை நம்மளுடைய பெரிய எல்லாத்துல 50 மாணவர் போகணும். ஆனா உங்களுடைய வழிபடத்தை வச்சு எந்த ஒரு காசு கூட வாங்காம அவங்களுக்குரிய போக்குவரத்து வசதி உங்கள்கிட்ட இருந்து வாங்குற வழிபடத்தை வச்சுதான் இங்கிருந்து கொழும்பு போக அனைத்து 26 மாணவர்கள் அவருடைய பெற்றோர்கள் ஆசிரியர் முழுப்பெருக்கும் எங்களுடைய பிரதேச சபையில இருந்துதான் அந்த போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கும். கல்வி நமக்கு தேவையில்லை. கல்வி மற்றது விளையாட்டு, ஆரோக்கியமான உடல், அதுக்கு அனைவரும் என்னென்ன செய்யணும் இந்த பெரிய எல்லாத்துக்கு அதை செய்வோம். எங்களுடைய திட்டத்தில் 2வது திட்டம் எங்களுடைய குறுக்கமண்டல துணையாளர் வரைக்கும் 12 ஆங்கில பாடசாலையை உருவாக்கணும் என்று கொண்டு வந்தனால் அந்த 1வது பாடசாலை துணைநிலையாளர் 1 கோடி ரூபாய் செலவில் செஞ்சோம். 2வது திட்டம் பெரிய கல்லாத்திலே, அதுக்கு நாளைய தினம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய வீரகேசரி பேப்பர்ல பார்த்தா தெரியும், 2 மில்லியன் அதுக்கு போட்டிருக்கோம். அது வந்து ஆங்கில பாடசாலையை சரியான முறையில செஞ்சு குறைஞ்ச 28ஆம் தேதி அந்த ஆங்கில பாடசாலை திறப்பு. இந்த பெரிய கல்லாத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ஏழை பணக்காரர் என்று எந்தவித 1 ரூபாய் கூட முற்பணமும் இல்ல, மாதாந்த பணமும் இல்ல, சரியான முறையில எங்களுக்கு வாக்களிச்ச என்னுடைய மக்களுக்காக, எதிர்கால சந்தையினருக்காக என்னுடைய ஆங்கில பாடசாலையை நான் திறக்கிறேன். சரியான முறையில தேர்ச்சி பெற்ற ஆங்கில அறிவு கொண்ட சரியான முறையில தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் குணாசேகர் இந்த 28ஆம் தேதி இந்த பெரிய 2வது ஆங்கில பாடசாலை செய்கிறேன். 3வது எங்களுடைய குறுக்கமடைந்த துணைநிலையாளர் வரைக்கும் 20,000 மாணவர்களை படிப்பிக்கும். ஆக்களே என்ன பிரதேச சபையில இவ்வளவு வேலை செய்யலாமல் இவ்வளவு வேலை செய்கிறோம். அதுக்குரிய பணம் எல்லாம் கொடுக்கிறோம். எங்களுடைய இதுக்கு முந்தி சக்தி சரியான முறையில் பேசினா அதை பேச்சு தான் கலைக்கொள்ள வேண்டியிருந்தனா அந்த சக்தி கூட 12 பாடசாலையை நாங்கள் எடுத்தோம். 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அனைத்து மாணவர்களும் அதுல பெரிய கல்யாணம் இந்த சென்ட்ரல் காலேஜ் எங்களுக்கு வந்துருக்கு. 3 மணில இருந்து 7 மணி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை புரி, சனி ஞாயிறு ஓஎல் மாணவர்களுக்கு செமினார். 1 ரூபாய் பணமும் இல்லை, 1 ரூபாய் பணமும் இல்லை. உங்களுக்கு அனைத்து கல்வி வசதிகள் பொருளாதார ரீதியாக என்ன
ஒரு நாட்டு ஆளுகின்ற ஜனாதிபதி என்ன முடிவெடுக்காரோ அதே மாதிரி தான் பிரதேச சபையில செய்யப்படும். ₹1 காசு கூட இல்ல. இந்த மாணவர்கள் எதிர்கால மாணவர்கள் எந்த ஆசிரியரை கேட்க இவர்தான், இந்த ஆசிரியர் தான் இந்த பாடத்துக்கு சரியான ஆசிரியர், இவர் தங்களுக்கு அந்த ஆசிரியர் தாங்கள் நியமிக்கும். நம்ம அவருக்குரிய கொடுப்பனம் கொடுக்க எனக்கு தேவை. இந்த எதிர்காலம் நாம் விட்ட இந்த மீண்டும் இந்த பெரிய கல்யாணத்தை கல்வியாராக உருவாக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் இந்த பெற்றோர்கள் இந்த கழகங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இந்த பெரிய கல்யாணத்திலே வருகின்ற இன்றைக்கு தான் ஒரு மீட்டிங்கை போட இருந்தால் வருகின்ற கிழமை தான் பெரிய கல்யாணத்து மக்கள் அனைவருக்கும் ஒரு குழுவை நியமிக்கும். அவங்க குழுவில எனக்கு இந்த கட்சி பேதம் ஒன்றுமே இல்லை. எனக்கு பெரிய கல்யாணத்தில் இருக்கிற எதிர்கால மாணவர்கள் எந்தவித கொடுப்பனவும் இல்லாம சரியான கல்வியை பெறணும் என்றதுக்காக ஒரு குழுவை நியமிக்க, அந்த குழுவில தான் எல்லா என்ன தேவையோ அவங்களுக்குரிய பொருளாதாரத்தை கொடுக்கும். அது தலைவர், செயலாளர், பொருளாளர் 25% அதுல மகளிர் பங்கு வைக்க வேண்டும். 75% தான் ஆண்கள் இருக்க வேண்டும். அது அந்த பெரிய கல்யாணத்தில் இனி எந்தவித அபிவிருத்தியோ எந்த நடைமுறை ஏதாவது ஒன்றை நல்லதோ கெட்டதோ செய்வதற்கு அந்த குழு தான் முடிவெடுக்கும். அது எந்தவித மாற்றமும் இல்லை. அது 6 GSDSல எல்லாத்தையும் கூப்பிடுவோம், அவங்க தான் முடிவெடுப்பாங்க. எல்லா சரியான தலைமைய நீங்க அதை செய்யணும். 3 மணிலிருந்து 7 மணி மட்டும் பெரிய கல்யாணத்துல நான் கொண்டு அடுத்த திட்டம் இங்கதான் நடைமுறைப்படுத்த போறோம். எல்லா பேப்பரும் வந்துட்டு எல்லா இந்த மன்மத நெறிப்பள்ளி இருக்கிற முழு ஆசிரியர்களையும் வருகின்ற கிழமை எங்களுடைய சக்தி கூட கூப்பிடுறாங்க மீட்டிங். உங்களுக்கு போய் கூப்பிட போறது. உங்களுக்கு எவ்வளவு வேணும், உங்களுக்கு எவ்வளவு வேணும், நீங்க சரியாக இந்த எங்களுடைய வழிப்படத்தில கல்வி கட்டி எங்களுடைய வழிப்படத்தில இருந்த நாங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு பால்மா தொடக்கம் ஒவ்வொரு அரிசி இந்த எல்லா இருந்து எடுக்கிற அந்த வழிப்படத்துல உங்களுக்கு நாங்க சம்பளம் தரோம். சரியாக 8 மணிலிருந்து 1:30 மணி மட்டும் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர்கள் சரியான முறையில அந்த பாடத்தை போட்டி இருந்தா நாங்க தனியார் கல்வி போகவில்லை. இதைத்தான் எதிர்த்தனர். 1000 பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்த எங்களுடைய 5000 ரூபாய் வாங்கினாங்க. அட்மிஷன் பீஸ் முற்கொடுப்பளவு 5000. சில பேருக்கு வழக்கம் போட்டீங்க சொன்னான் 5000 வாங்கலாது எவ்வளவுக்கு வாங்குற 50 ரூபாய் வாங்கு. 1 மணி நேரத்துக்கு 50 ரூபாய் வாங்கு. அதுக்கு எதிராக பெரிய கல்யாணத்தில் சில ஒரு 2-3 இடத்துல நடக்குது. எல்லா லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லாத வழக்கு. இன்றைக்கு முதலாக போட்ட கல்யாணத்துல பழைய போஸ்ட் ரோட்ல அதுவும் இந்த சென்ட்ரல் காலேஜ் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியருக்கு வழக்கு போட்டோம். சரியான போட்ட கல்யாணத்துல நாங்க அறநெறிய ஊக்குவிக்கம் எங்களுடைய கலை கலாச்சாரங்களை கொண்டு செல்கின்ற அறநெறிய ஊக்குவிக்க கொண்டு கூப்பிட்டு அறநெறியில 15 ஆசிரியர்கள் 16 மாணவர்கள் அங்க இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு 60 ரூபாய் பணத்துக்காக அந்த பிள்ளைகளை கொண்டு இன்றைக்கு படிப்பிக்க விடலாமா? எங்களுடைய பிரதேச சபையால் எடுக்கப்படுற தீர்மானங்கள் சட்டங்கள் அனைத்தும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நான் இந்த பெரிய எல்லாத்து மக்கள் ஒரே வேண்டுகோள், உங்களுடைய வருங்கால சந்தையினருக்கு இந்த பிரதேச சபையினால் என்ன தேவையோ அனைத்தையும் செய்து தருவேன். சரியான முறையில அனைத்து வசதிகளையும் செய்வேன். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆங்கில பாடசாலை போன்றுதான் நான் பார்த்திருப்பேன் புரஞ்சிலாவில். அதே போன்றுதான் இந்த பெரிய எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே இந்த வருடம் இந்த பல்கலைக்கழக மாணவர்களை சரியான முறையில கௌரவித்தாங்க. ஒரு குறைஞ்ச 15 மாணவர்கள். எனக்கு அடுத்த முறை இந்த பெரிய கல்யாணத்துல இருந்து ஒரு 25 மாணவர்களா வேணும். உங்களோட வேற ஒன்று கேட்கல, உங்களோட காசு பணம் கேட்கல, எங்களுக்கு வாக்கு போடுங்க கேட்கல. உங்களோட கேட்கிறது மீண்டும் எங்களுடைய அதை என்ன காரணம் சொன்னா, நாங்கள் 30 வருட போராட்டத்துல எதை நோக்கி நாங்கள் போராட்டத்தை நடத்தினோமோ அதை நம்ம பிடிக்கணும். இனி இந்த போராட்டம் இனி தூக்கி அங்க சண்டை ஒடிக்கலாம். எந்த ஆயுதம் ஒன்றுமே தேவையில்ல. எந்த ஆயுதமும் ஒன்றுமே ஆயுதத்தால செய்யாத இந்த கல்வியை நம்ம கைப்பற்றணும். அந்த கல்வி ஊடாக இந்த நாட்டிலே இருக்கிற அனைத்து தலைமை பீடங்கள்ல பிடிக்கணும். ஒன்றோ எந்த நாட்டில ஜனாதிபதியாக வந்தாலும் அந்த ஜனாதிபதியை வழிநடத்துறவர் ஒரு அரச ஊழியராகத்தான் இருக்கிறார் செயலாளர். அந்த செயலாளரை நம்ம கைப்பற்ற வேண்டும். இந்த மன்மத நெறிப்பட்டில் இருக்கிற பிரதேச செயலகத்தை அந்த செயலகத்தை என்ற மன்மத நெறிப்பட்டில இருக்கிற ஒரு மாணவன் அவர் கைப்பற்ற வேண்டும். அவருக்கு தான் தெரியும் என்னுடைய பலி, என்னுடைய சோகம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய மக்கள்
என்றது எதிர்கால என்னுடைய இந்த மண்மத நெறிப்பட்டிலே இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும். நாம் ஆள வேண்டும், எதாள வேண்டும், எல்லா தலைமைப்புடத்திலே இருக்கின்ற அந்த தலைமைப்புடத்தை நம்ம கைப்பற்ற வேண்டும். கைப்பற்ற எல்லா விஷயமும் முடியும், நம்ம நடைமுறைப்படுத்தவும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நான் இந்த பேச்சோடு, நான் உண்மையில இந்த பேச்சோட முடிக்கிற ஆள் இல்லை. எல்லா வேலைகளும் துரிதமாக சரியான முறை நடைமுறைப்படுத்தப்படும். இந்த உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன பிரச்சனை, இந்த பொது மயானத்தை சரியான முறையில 2 எல்லா பொருளையும் கலைச்சி இந்த எங்களுடைய பிள்ளையார் கோயில் நிர்வாகத்தில் ஒப்படைச்சிருக்கேன். நாங்க தண்ணி நாங்க முந்தைய தினம் நாங்க தண்ணி அதுக்குரிய நீரை பாய்ச்சுறோம். சரியான முறையில ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த செமெட்ரி இருக்கணும், அந்த எங்களுடைய மயானம் இருக்கணும். அந்த மயானத்துக்கு உங்களுடைய குடிநீர் வசதியும் மின்சார வசதி ஏற்கனவே இருந்து அதை கட் பண்ணப்பட்டிருக்குது. அதையும் வருகின்ற கிழமை அதை கட்டி நான் என்னுடைய பிரதேச சபையில் குறுக்கமணத்து துறையிலாளர் இருக்கிற எல்லா மயானம் மைதானங்களுக்கு குடிநீர் வசதியையும் கரண்டையும் கொடுக்கும். அதுக்கு ஒவ்வொரு மாதம் 2000 ரூபாய் நாங்க கட்டுறோம். பிரதேச சபையால 2000 ரூபாய்க்கு கூட இருந்தா இந்த பெரிய இடத்துல இருக்கிற மக்கள் ஒரு எப்படி 2500 3000 தான் வரும். அதை நீங்க அந்தந்த நிர்வாகத்தில் கொடுத்தா நீங்க பயன்படணும். 3வது எங்களுடைய இந்த கடினப்பந்து இந்த பொது மைதானம் வருகின்ற கிழமை வேலையை ஆரம்பிக்கும். என்ன எதிர்த்தாலும் சரி வருகின்ற கிழமை எல்லா பேரையும் கூப்பிடுவேன், எல்லா கிழமையும் கூப்பிடுவேன். உனக்கு விருப்பமா ஏன் பிட்டிசம் எல்லா பேரையும் கூப்பிட்டும் அது பொது விளையாட்டு மைதானம் அதை செய்வன். ஆள் எதிர்த்தாலும் எல்லா பேரையும் என்னென்ன நடந்தாலும் வெளிப்படுத்துவேன். இந்த பெரிய நாட்டு மக்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவேன். அதுக்குரிய ஒரு குறைஞ்ச ஒரு 2 மில்லியன் செலவுல அந்த மைதானத்தை சரியாக செப்பனிட்டு இரவையில உண்மையில 60 வயதுக்கு மேற்பட்ட பாரிய உண்மையில் சரியான வருத்தம். அதனால அவங்க அதுக்குள்ள நடந்து தீர்றதுக்கும் அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் நைட் மேட்ச் நடத்துறதுக்கும் உங்களுக்கு சரியான முறையில இதுக்கு மட்டும் இல்ல எங்களோட 12 மைதானங்களுக்கு என்னுடைய இளைய சமுதாயத்துக்கு ஒளியூட்டி அதை கொடுக்க அழைத்து நிற்கின்றோம். கழகத்தினுடைய உறுப்பினர் திபோஜனர்களை மற்றைய நினைவு சின்னத்தினை வழங்கியிருக்கிறது. மற்றைய பரிசனை வழங்கி கிறிஸ்டி ஜோயல், குகிஷி. கடந்த 2025ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பயிற்சியிலே சித்தியடைந்த மாணவர்களை நாங்கள் கௌரவிக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கான நினைவு சின்னங்களோ சான்றுகளோ மாறுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய பாடசாலை மட்டக்களப்பு மாவட்டத்திலே சிறந்த முறையிலே துடுப்படுத்தாடிய கழக வீரர்களை நாங்கள் இந்த சமயத்திலே கௌரவித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக தரம் 5 மாணவர்களுக்கான பரிசனை வழங்கி வந்திருக்கின்றோம். அந்த பரிசனை வழங்கி வைப்பதற்காக கழகத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் துஷாந்த் ராமகர் ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர், திருச்செல்வம் ஆசிரியர்களை நாங்கள் வருக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாணவர்களை விரைவாக வந்து அந்த பரிசுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். உதயகுமார் பவி, பெரியகலாறு உதயபுரம் தமிழ் மகா வித்தியாலய மாணவர்கள் குமாரசிங்கம் கிறிஸ்டினா, பிரித்திகா, இந்திரராஜ் பவிக்ஷன். பிள்ளைகளை விடாம முந்தைய பிள்ளைய விடாம நம்முடைய எதிர்காலம் தேசியத்தோடும் தேசிய ரீதியிலையும் நீங்க வரணும்ன்றதுக்காக நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் மற்றைய பரிசளிப்பு கட்டத்திற்கு செல்ல காத்திருக்கின்றோம். சாகில் தமிழ் படித்து சாக வேண்டும். தமிழும் அஞ்ஞானங்களை போக்கும் விஞ்ஞானமும் பெண்ணும் எழுத்தும் கண்ணகத அவ்வெண்ணோர் உறவாட கணிதமும் பண்டையவர்கள் பண்பாட வரலாறும் அரட்டை அழித்து ஆரமாறி என்கிற 2 நல் வழிகாட்டி நாடு உயரம் செல்ல சமயம் என 9 படிக்கற்கள் காண உயர்ந்த ஸ்தாபகரமான திருச்செல்வம் ஆசிரியர்களை நாங்கள் அன்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்கி வைப்பதற்காக மோடி அழைத்து நிற்கின்றோம். உதயகுமார் ஷாம் ஷவர், வேலுப்பிள்ளை விதுன்,
மாணவர்களுக்கான நினைவுச்சின்ன வங்கி வழங்கி வைக்கப்பட காத்திருக்கிறது. அந்த வகையிலே Tavaraj Kabilesh, പന്ത്രണ്ടാണ്ടിൽ കച്ചവടമുണ്ട്. എനിക്ക് നിൽക്കാനുണ്ട് നിന്നാൽ ഞാൻ ഈ ഭൂമിയിൽ നിൽക്കാം. Ishka, Vijikaran Kritish, Sadishkar Reshnavi, Danushigan, Kumar Dishan, Krishan Damiksha, Pradeepan Dakshami, தெரிவித்துக் கொண்டு மற்றைய பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக நாம் அழைப்பதே முன்னாள் ஒன்னத்தை Raju Nigarika, Kamalraj Kritik, Edition Eronica, Lagidian Arut Bhavan, Kema Rakesh,